அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா லீகல் ஒப்பீனியன், சட்ட பரிந்துரை அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது வில்லங்க சான்றிதழ் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பத்திர அலுவலகத்துக்குள்ள நம்ம வாங்க போற சொத்துல ஏதாவது அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அந்த வில்லங்க சான்றிதழ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இப்போ பத்திர ஆபீஸ்க்கு வெளியில ஏதாவது வில்லங்கள் இருக்கா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த சட்ட பரிந்துரை, லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிற விஷயம் நம்ம கவனமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. இப்போ நம்ம நம்மளுடைய சொத்தை ஒரு வக்கீல் சார்கிட்ட எனக்கு சட்ட பரிந்துரை கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த வக்கீல் சார் என்னென்ன விஷயங்கள் அவர் பார்ப்பாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மொத்தம் 7 விஷயங்கள் வக்கீல் சார் பார்ப்பாருங்க. முதல் விஷயம், அந்த நம்ம வாங்க போற சொத்தின் மீது ஏதேனும் வழக்குகள் இன்னும் தீர்ப்பாகாம இருக்கா? ஏதாவது வழக்குகள் தொடுக்கப்பட்டு அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவர் செக் பண்ணுவாரு. இது ஒண்ணு. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வாங்குற சொத்துக்கு நாளைக்கு ஏதேனும் வாரிசுகள்னால வழக்கு தொடுப்பதற்குண்டான முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு பார்த்து கொடுப்பாரு. 3வது விஷயம், இப்போ நீதிமன்றத்துல தடை காலம்னு ஒண்ணு இருந்திருந்து, அதுல அந்த பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அது நாளைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் வக்கீல் சார் நமக்கு பார்த்து கொடுத்துட்றாரு. 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ வாரிசு சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லைங்களா? இது பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு அந்த அந்த வாரிசு சர்டிபிகேட் உண்மைத்தன்மையை செக் பண்றதுக்காக, அது சரியான சான்றிதழ் தானா, இல்ல அது ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக சார் கேட்கிறாருங்க. அதுக்கு 5வது விஷயம் பாத்தீங்கன்னா, சொத்தின் மொத்த பரப்பளவு, எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொத்த பரப்பளவு கரெக்டா எக்ஸ்டென்ட் ஆயிருக்கா, இல்ல அதுல பாத்துட்டீங்கன்னா அளவுகள்ல ஏதேனும் சின்ன மாற்றங்களோ அல்லது குளறுபடிகளோ இருக்கா அப்படிங்கிறதையும் வக்கீல் சார் அதை நோட்டீஸ் பண்ணுவாருங்க. 6வது விஷயம் பாத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சொத்து இருக்கு 2000 சதுரடியில, அதை 1000 சதுரடி ஆல்ரெடி அவர் வித்துறாரு. மீதி 1000 சதுரடி மட்டும்தான் இவருக்கு பாத்தியப்பட்டு வந்திருக்கு. அப்போ நமக்கு அவரு எந்த 1000 சதுரடி கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம வக்கீல் சார் மூலியமா பாக்குறப்போ, அந்த ஏற்கனவே வித்த டாக்குமெண்டோட நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அதை வெரிஃபை பண்ணி, இந்த சொத்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, ஒண்ணு தெற்கு பக்கம் பார்த்தது மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத அவர் நமக்கு ஓடிட்டு காமிச்சிருவாருங்க. 8வது விஷயம் பாத்துட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு சொத்து விற்கிறாரு. அவரு வேற ஏதாவது ஒரு தொழில் காரணத்துக்காக ஒரு பினான்சியர் கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறாரு. அவரு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு வர்றப்போ, அந்த பினான்சியர் ப்ரோ நோட்ல சைன் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? அதை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணி இதுக்கு பத்திரப்பதிவுத்துறைக்கு அவரு தடை ஆணை வாங்கியிருப்பாருங்க. இது மாதிரி இந்த சொத்து ஒருவேளை கிரயம் ஏதாவது நடக்கும் பட்சத்தில் எனக்கு 10 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணதுனா தான் இந்த பத்திரம் பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை ஆணையை பத்திர ஆபீஸ்க்கு கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் வில்லங்க சான்றிதழ்ல வராதுங்க. சோ அதனாலதான் நம்ம சட்ட பரிந்துரை, லீகல் ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இப்போ ஏன் வங்கிகள்ல நம்ம லோனுக்குன்னு போறப்போ சட்ட பரிந்துரை, லீகல் ஒப்பீனியனை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் பேங்க் கொஞ்சம் உஷாராவே சட்ட பரிந்துரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். செல் நம்பர் 9036444130 and 9944066073. தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, PN ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.